பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, பூரண அன்பு அதாவது முழுமையான முதிர்ச்சி அடைந்த அன்பு. நாம் கிறிஸ்துவில் அதை காண்கிறோம். நாம் இந்த அன்பை குறித்து அதை நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே எபேசியரிலே நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் நியாய தீர்ப்புக்கும் கூட பயப்பட மாட்டோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை பார்க்கிற பொழுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே பூரண அன்பு, அதாவது தேவனிடத்தில் நாம் முழுமையான நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்விலே எதிராய் காணப்படுகிற எல்லா பயங்களும் நம்முடைய வாழ்வை விட்டு நீங்கி போகும். தேவன் எப்படி தம்முடைய ஜனத்தார் மேலே அன்புள்ளவராய் இருந்தாரோ, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் மற்றவர்களிடத்திலே அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னும் பிலிப்பியரிலே 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைகளுக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் பதிவிடுகிறது. உங்கள் வாழ்விலே எதை கண்டும் எந்த காரியத்தை கண்டும் பயப்படாதிருங்கள், அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் காப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே பூரண அன்பு உள்ளவர்களாக, பயத்தை புறம்பே தள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே எங்கள் பட்டணத்தில் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதம் மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு வேலைக்கு செல்கிற தன்னுடைய அலுவலர்களுக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தீர்காயுசும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.